திருவாரூரில் தனியார் பள்ளி மற்றும் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தான முகாமை துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூரில் இரத்த தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் பள்ளி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர். துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்த இந்த முகாமில் இளைஞர்கள், காவலர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். பின்னர் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக தன்னார்வ இரத்த தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெறக்கூடிய இந்த உயிர்காக்கும் உன்னத சிகிச்சைகளுக்கான இரத்த தான முகாம் திருவாரூர் ஆரூர் இரத்த மையம், உதவும் கரங்கள் சமூக சேவை அமைப்பு மிகச்சிறப்பாக போலியோவை உலகளாவிய அளவில் ஒழித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சோலா திருவாரூர் மற்றும் இன்னர்வெல் கிளப் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கியோடு இணைந்து இந்த மாபெரும் இரத்த தான முகாமை முன்னெடுத்திருக்கின்றனர். நாம் ரத்தம் கொடுப்பதால் நமக்கான உடல் ஆரோக்கியம் வலுவடைகிறது. அதேபோல் இந்த கொடுக்கின்ற ஒரு யூனிட் ரத்தம் 4 நோயாளிகளினுடைய உயிரை காப்பாற்றுகிறது என்பது இதனுடைய சிறப்பாக நாம் பார்க்கின்றோம். திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படையிலிருந்து திருவாரூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு வி சதீஷ்குமார் IPS அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் ஆயுதப்படையினுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் ஆயுதப்படையினுடைய ஆய்வாளர் திரு இளங்கலி வல்லவன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் இன்று என்னுடைய 20வது முறையாக இரத்த தானத்தை இங்கே செலுத்தியுள்ளேன். ஒரு முறை இரத்த தானம் கொடுப்பதால் 3 உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இரத்தம் கொடுப்பவருடைய இதயம் மேம்படுகிறது, புதிய அணுக்கள் உருவாகிறது. இரத்த தானத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த நேரத்திலே நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.